அதே மாதிரி யூசுப் நபி, அவர் ஒரு நபி தான், நபியா தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியல, இந்த அரண்மனைக்கு நம்ம போனோம்னா இந்த பொம்பளை ஒருத்தி இருக்கிறா, அவ நம்மளை வந்து கெடுக்க பாப்பா, நம்ம மேல பழி தூக்கி போடுவா, அப்புறம் நம்மள ஜெயில தள்ளுவாங்க, நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருக்கணும். தெரிஞ்சா தெரியல, வாடு போயிட்டு இருக்காரு, எல்லாம் நடக்க வேண்டிய நடந்துட்டு இருக்கு. யூசுப்ங்கிற ஒரு நபி தான், அவருக்கு தெரியல ஜெயிலுக்கு போனாரு, ஜெயிலுக்கு போற முன்னாடி தெரியல இந்த அரண்மனைக்கு போயிடக்கூடாது, போடணும் மாட்டிக்கணும், லைஃப் க்ளோஸ் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யல, அவருக்கு தெரிஞ்சுக்க முடியல. சூரா யூசுப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியல. என்ன செய்யல, யாக்கூபுக்கு தெரியல, யூசுஃபுக்கு தெரியல, நபிமாரோடு தெரியலங்கிறதுக்கு அவ்வளவு தெளிவான சான்றுகளா இருக்கு யூசுப் சூரா படிச்சீங்கன்னா. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை அப்படி இருக்குது, யூசுப் நபியுடைய கதை அப்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் நம்ம அளவுகளை பெரிய அளவுகளா எடுத்துக்கிறோம். மறைவான விஷயம் தெரிகிறதா இருந்தா, அப்படி ஒரு வல்லமையை ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா, அவனுக்கு ரொம்ப விருப்பமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பான். அதை முக்கியமா எடுத்துக்கணும். எந்த நபியும் கொடுக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காவது நீங்க மறைஞ்சதெல்லாம் அறிஞ்சிக்கலாம், மறைவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் கொடுத்தானா, கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ ஆல இம்ரான்ல 44 ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அவங்க அம்மா நேர்ச்சை பண்ணாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நேர்ச்சை பள்ளியாசலுக்காக வேண்டி, பைத்துல் முகத்தஸ்ல பணி செய்யறதுக்காக வேண்டி நேர்ச்சை பண்றாங்க, பொம்பளை பிள்ளையா போச்சு பரவாயில்லைங்கிறாங்க. அந்த மரியமை யார் எடுத்து வளர்ப்பது என்பதுல நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அங்க இருக்கிற நல்லவர்கள் நான் வளர்க்கிறேன்னு அந்த சின்ன குழந்தையா இருக்கிற மரியமை எடுத்து வளர்க்கறதுக்கு போட்டி போடுறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னைக்கு மரியமை வளர்ப்பதற்காக வேண்டி போட்டி போட்டாங்களே, அந்த இடத்துல நபியே நீ இருக்கல, முகமதே நீ அந்த இடத்துல இருக்கல. அப்ப என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாது. அவர்கள் இந்த மரியமை யார் வளர்ப்பதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அந்த சண்டை உனக்கு தெரியாது. நாம் தான் உனக்கு மறைவான செய்தி சொல்லி தர்றோம், அதனால உனக்கு தெரியும். இப்ப ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ இது மறைவான செய்திகள், நூஹிஹி இலைக்க உமக்கு நாம் வஹி மூலம் இதை அறிவிக்கிறோம். அதனால இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியவே செய்யாது. இப்ப நான் சொல்லி தந்ததுனால தெரியுது. அல்லாஹ் வந்து எதை வந்து மறைவா உள்ளது இருக்குன்னு சொல்லி தந்து விட்டானோ அது தெரியுமே தவிர சொல்லித்தரப்படாத விஷயங்கள் தெரியாது என்பதை இந்த வசனத்துல இருந்து தெரியுது. இது மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, சொல்லி தந்தா தெரியும்ல, சொல்லி கொடுத்துருப்பான், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான், மறைவான அம்புட்டையும் சேர்த்து நினைப்பான், அல்ல ரசூல் சொல்லி கொடுத்திருப்பான் அப்படின்னு ஒரு விதண்டாவாதம் யாராவது பண்ணுவார்களே ஆனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்னாம் 50 கால்நடைகள்ங்கிற சூறாவுல 50வது வசனம், குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா? யார் சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படி சொல்ல சொல்றான்? நான் ரசூலா தான் வந்திருக்கிறேன், வானம் பூமியுடைய பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷம் எல்லாம் ஹஸானாவெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இரண்டாவது, வலா அலமுல் கைப் மறைவான செய்திகளை நான் அறியவும் மாட்டேன். அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபியை நீ போய் சொல்லணும், மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிவிடு. என்னமோ உன் மேல முகபத்து வச்சுக்கிட்டு எல்லாம் மறைவானெல்லாம் தெரியும் ஒரு ஆளை சொல்லிடக்கூடாது. ஒருத்தன் ஒரு பக்கம் கடமையை எதிர்க்கிறான், இன்னொரு கூட்டம் உன் மேல உசுரை வச்சிருக்குது, அந்த கூட்டம் என்ன நினைச்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுதான் மறைவு அவனுக்கு தெரியுதுன்னு செய்யும் அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணணும், போய் வலா அலமுல் கைப் மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் சொல்லிவிடு. வலா அகூலு லக்கும் இன்னி மலக் நான் ஒரு வானவர் என்றும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நான் மலக்கு இல்ல, என்னிடத்துல எந்த கஜானாவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கஜானா அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. வலா அலமுல் கைப் மறைவானதும் எனக்கு தெரியாது. இந்த 3 செய்தியும் போய் சொல்லு மக்கள்கிட்ட, போய் உன்னைய பத்தி உன்னுடைய நிலைமை என்ன, தகுதி என்னங்கிறத இதான் உனக்கு சொல்லு போய் அப்படின்னு அல்லாஹ். இன் அத்தபியு இல்லாமா யூஹா இலைய எனக்கு வஹியாக வருகிறதை தான் நான் பின்பற்றுகிறேன், அவ்வளவுதான், வேற விஷயமே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிவிடு. இப்ப என்ன வழங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மறைவானது எனக்கு தெரியாது என்று தெளிவா போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி சூரத்துல் ஆராஃப்ல 188வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
லா அம்லிகுலி நப்சி லர்ரம் நஃபாம் வலா லர்ரா. எனக்கு நான் என்னமோ உங்களுக்கு என்னமோ செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, எனக்கே நான் நன்மை செய்து கொள்ளவோ தீங்கிழைத்துக் கொள்ளவோ அதிகாரம் படைத்தவன் அல்ல. சொல் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? என்னமோ நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு அல்லாஹ் நினைச்சிட போறாங்க, உன்னை போய் கடவுளாக்கிட போறாங்க. ஈசா நபியை பண்ண மாதிரி உன்னை ஆக்கி விட்டு தொலைஞ்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட போய் சொல்லு. எப்படி சொல்லணும்? லா அம்லிகுலி நப்சி நஃபஅம் வலா லர்ரா. எனக்கே பயன் தந்து கொள்ளவோ எனக்கே நான் தீங்கிழைத்துக் கொள்ளவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நாடினான அதை தவிர மற்றபடி நான் எனக்குள்ள நல்லது எல்லாம் நான் செஞ்சுக்கிற முடியுமா? எனக்கு என்னென்ன விரும்புறனோ அதெல்லாம் செஞ்சுக்கிற முடியாது. முடிஞ்சு இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளை வேணும் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ரொம்ப காலம் எல்லாம் கொடுக்கல, கொடுத்தான், நான் எடுத்துக்கிட்டான். எடுத்தா பேர் இன்னொன்னு உண்டாக்கிட்டு போறேன், அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நானா உண்டாக்கணும், உண்டாக்க முடியுமா? லா அம்லிகுலி நப்சி, எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை. நஃபஅன், பயன்களை சேர்த்துக் கொள்வதற்கோ, வலா லர்ரன், தீமைகளை உண்டாக்கிக் கொள்வதற்கோ எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். அது மட்டும் சொன்னா பத்தாதான். வலவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்களை நான் அறிந்திருப்பேனையானால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மையான விஷயங்களை நான் அதிகமாக சேகரித்திருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த கேடுமே வந்திருக்காதே. இன் அன இல்லா நதீருன் வ பஷீர் லிகௌமின் யுமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் எச்சரிக்கை செய்பவனாகவும் தான் நான் இருக்கிறேன். என்ன வழங்குது இப்ப? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்ல சொல்றான் மக்கள்கிட்ட. என்ன சொல்ல சொல்றான்? மறைவானது எனக்கு தெரியுதுன்னு வைங்க, எனக்கு ஒரு கேடு வந்திருக்க கூடாது. மறைவானது தெரிஞ்சா எனக்கு ஒரு துன்பம் வந்திருக்காது. எல்லா நல்லதும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா கெட்டதுல இருந்து நான் விலகி கொள்வேன். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், என்னை ஒரு ஆளு முதுகுக்கு முன்னாடி கத்தி எடுத்து குத்த வர்றாரு, அது மறைவானது. கண்ணுக்கு முன்னாடி இருந்தா மறைவானது இல்ல, முதுகுக்கு பின்னாடி இருந்தா மறைவானது. மறைவானது எனக்கு தெரிஞ்சா அப்படி குத்த வரும்போது விளைவிக்கிறேன். இதெல்லாம் குத்துவாரு வணங்குதா, ஏன் மேல குத்த முடியாது. அப்ப மறைவானது தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பமும் வந்திருக்காது. மறைவானது எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு வைங்க, என்ன ஏதாவது யாராவது செய்ய முடியுமா? நெருங்க முடியுமா? அறுவலை எடுத்து வந்தாலும் எனக்கு தெரியும், அந்த வீட்டுல புறப்பட்டான், இப்ப அறுவலை எடுத்துட்டு வர்றான், இந்த தெருவில் வந்துட்டு இருக்கிறான், நம்ம இந்த தெருவுக்கு போயிருவோம். நான் வேற தெருவு நிப்பேன், இங்க இப்பதான் வந்துட்டு இருக்கான், துப்பாக்கி கூட வர்றான், நம்ம என்ன செய்வோம், இங்கதான் தேடி வந்துட்டு இருக்கான். இப்ப நான் அப்படி பார்த்துருவேன் மறைவானதையும். அப்ப ஏதாவது செய்ய முடியுமா என்னைய? உங்களுக்கு மறைவானது தெரிஞ்சா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் யாரும் பண்ண முடியாது. மறைவானது ஒருவர் தெரிந்து வைத்திருந்தாரையானால் அவருக்கு எந்த துன்பமும் அணுகவே அணுகாது. எல்லா துன்பத்திலும் அல்லாஹ்வா கொடுக்கிற துன்பம் வேண்டாம் அணுகமே தவிர, மனிதர்கள் வழியாக வருகிற எல்லா துன்பத்தில இருந்தும் அவர் நினைஞ்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம். ஒரு பாம்பு நெளிஞ்சு வருது, கால் கிட்ட வந்துச்சு, கொத்துறதுக்கு வந்துருச்சு, எனக்கு மறைவானது தெரிஞ்சா கொத்து மாதிரி வாங்க வாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறது, காலில் ஒட்டிக்கிறவன அப்படி ஓடும்போது இந்த இடத்துல அது வாய் வரணும் கரெக்டா தெரிஞ்சா அந்த நாட்டிக்கிறவங்க காலை, அது எதுல முட்டிக்கிறேன் நடக்குமா இல்லையா? அல்லாஹ் லாஜிக் சொல்றான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள லாஜிக்கா சொல்ல சொல்றான். மறைவானது தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு மறைவானது தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பம் எனக்கு வந்திருக்குமா? எல்லாம் நன்மையா செஞ்சிருக்க மாட்டேனா? அப்படி நடக்கலையப்பா. என்னை அடிச்சீங்களே, முன்னாடி எனக்கு தெரியலையே. ஒட்டகத்தினுடைய குடலத்துக்கு சைதாட்சி போய் வச்சீங்களே, முதல்ல தெரிஞ்சு நவட்டிட்டு போன கழுத்தை தெரியலையே. கல்ல உடைச்சிங்களே, தெரியலையே. முதல்லயே தாய்ப்புல போய் ரத்தம் சொட்டு அடிச்சீங்களே, தாய்ப்புக்கு போனா ரத்தம் சொட்டு அடிப்பாங்க தெரிஞ்சா வேஸ்டா நான் வருவானாங்க? தாய்ப்புக்கு வந்தா இதான் கெதி, ஒரு பயில ஏத்துக்கிற மாட்டானா, இதுக்கு வேஸ்டா நான் அங்க வர்றேன்.